கேட்குறேன், ஒரு சிலிண்டர் கொடுக்கறதுக்கே வக்கு இல்லை, வழி இல்லை. நம்ம போய் 3 சிலிண்டர் என்னைக்கு கொடுக்கறது? இப்படி பொய்யா சொல்லி ஏமாற்ற முடியுமா? அதுவும் ஓலூர் நகரத்தில் 3வது வார்டில் இருக்கிற எங்கள் அம்மாக்கள் அக்காக்களை ஏமாற்ற முடியுமா? முடியாது. எடப்பாடி சொன்னார், முதலமைச்சர் ஆகும்போது செல்போன் கொடுக்குறேன்னாரு, வந்துருச்சாமா எல்லாருக்கும்? ஸ்கூட்டி கொடுக்குறேன்னாரு, வந்துருச்சா? எனக்கு வடிவேல் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. எல்லாம் வரும். ஓலூர் நகரத்துக்குட்பட்ட 3வது வார்டு வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, படித்த பட்டதாரிகளே, இளைஞர்களே, வியாபார பெருமக்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் என்றும் குரல் கொடுப்பேன் என்று வலம் வந்து கொண்டிருக்கிற என்னுடைய வெற்றிக்காக இரவு பகல் பாராமல் அயராது உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் அவருடைய அன்பு மகன் அண்ணன் டாக்டர் ஏவாவே கம்பன் அவர்களே, கூட்டணி கட்சியுடைய திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், SDBI, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியுடைய நிர்வாகி. ஏன்னா முரசு சின்னம் இங்கே கூட்டணி கட்சிமா நிற்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர்ன்றதால கூட்டணி கட்சியான தேமுதிக சின்னமான முரசு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பேசும்போது சொன்னார், மாப்பிள்ளை நானாக இருந்தாலும் போட்டு கூட்டிருக்க சட்டை அவரு. உண்மையாகவே சட்டை அவருடையது தான். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு கூட்டணி கட்சி வேட்பாளர். இங்கே போலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்ன்ற முறையிலும் நான் சின்னதாக ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் இந்த போலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர், மாவட்டத்துடைய அமைச்சரோட மகன் என்ற முறையிலும் கூட்டணி கட்சி வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. வாங்க எனக்கு வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது, ஏன் இதை சொல்ல வரேன்னா, போலூர் மக்கள் உங்கள் கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் வேலை செஞ்சு வெற்றி பெற்று தரோம். ஆனால் எங்களுடைய போலூர் மக்களுடைய நலன், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றம் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் வாக்கு சேகரித்து வெற்றி பெற்ற உடனே அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நான் எப்பவுமே பாடுபடுவேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி பத்திரத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த வகையில் எழுதி கொடுத்து விட்டு தான் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்களிலே வாக்கு சேகரித்து விட்டு இறுதியாக நாங்கள் போலூர் டவுனுக்குள்ளே நகரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த வகையிலே டாக்டரோடு இந்த 3வது வார்டு அடிப்படை தேவைகள் அத்துணையையும் நான் பூர்த்தி செய்வேன் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வாக்குறுதியாக அறிவிக்கின்றேன். அது மட்டும் இல்லை, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கூட்டணி என்னென்னலாம் நலத்திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறாரு. எதற்கு துரோகம் செய்கின்ற நம்முடைய மோடியோட கூட்டாளிங்க 2 பேர். அந்த வகையில் இங்கே போட்டியிடுற பாமக வேட்பாளர் சென்னையிலிருந்து வரார், இன்னொரு தம்பி செங்கல்பட்டிலிருந்து வரார். என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்லாம் வெளியூரிலிருந்தே இருக்கிறார்கள். உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று கூறி வாக்களியுங்கள் 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 முரசு சின்னத்திற்கே என்று தெரிவித்து வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.